ஊட்டியில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு தாங்க நாம் எனக்கு வந்திருக்கோம். இங்கே ஆர்ச்சிட் வேலி அப்படிங்கிற புது ரெசார்ட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. டெய்லியும் 30 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு பயோ டேங்க் தேவைப்படுதுன்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இங்கே 4000 லிட்டர் நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இந்த டேங்கை எடுத்துகிட்டு போகிற வழி பாருங்கள், ரோடு மாதிரி கிடையாது. ஜேசிபியோ கிரெயினோ இங்கே யூஸ் பண்ணவும் முடியாது. அப்படியே நம்ம டேங்கை லேபர்ஸை வச்சு தாங்க மூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க, இந்த இடத்துல லேபர்ஸை வச்சு மூவ் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம பயணியர் பயோ டேங்க் சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டுங்க. அவங்களோட கைடன்ஸ் மூலியமாக தான் நம்ம டேங்க் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஏற்கனவே நிறைய டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் நிறையிற மாதிரி இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்குமே நிறையாது. செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இதிலிருந்து வெளியே வர தண்ணியை இவங்க கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்ததுனால இங்கே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஊட்டி, ஏற்காடு மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் மரங்கள் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, மரத்தோட வேர்கள் அந்த டேங்கை தொலைகிட்டு உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துருங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் கிடைக்கிற பயோ டேங்க் எல்லாம் கான்கிரீட்டில் கிடைக்கும், இல்லைனா பிவிசியில் கிடைக்கும், இல்லைனா சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்கும். சீக்கிரமாக துளையிட்டுரும் இல்லைங்களா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் ரிஜிடட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலை செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த டேங்கை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோம். ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ வெளியே வர்றதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. மரத்தோட வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டைரக்ஷனாக தள்ளி விடுமோ வழிய இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காதுங்க. இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் பாக்டீரியாவை நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 9 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது ஒரு டைம் வாங்குற காஸ்ட்டே 2000 ரூபாய் வருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் 365 நாளும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, இதுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் ஈவனாக இருக்கிறதுனால பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் பிளெயின்ஸில் 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணி ஆகணும். அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் பாருங்கள்.